அனைவருக்கும் வணக்கம். திமுக அமைச்சர் பொன்முடியின் சர்ச்சை பேச்சு எதன் பொருட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாத பேச்சு, உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. என்ன மாதிரியான கருத்துக்களை நீதிமன்றம் பதிவு செய்திருக்கிறது, என்ன மாதிரியான உத்தரவு எல்லாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பது பற்றி விரிவாக பேசலாம். அமைச்சர் பொன்முடியின் ஆபாச பேச்சு குறித்து ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம், நம்முடைய கண்டனங்களை பதிவு செய்திருந்தோம். பொன்முடியுடைய பேச்சு, அவர் என்ன பேசினார் என்பதை கூட முழுமையாக நம்மால் சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு அநாகரிகத்தின் உச்சத்தை அடைந்த ஒரு பேச்சாகத்தான் அவருடைய பேச்சு இருந்தது. சைவத்தையும் வைணவத்தையும் பெண்களையும் குறித்து மிக மிக கொச்சையாக கீழ்த்தரமாக பேசியிருந்தார். அவருடைய பேச்சை தொடர்ந்து கடுமையான எதிர்ப்புகளும் கண்டனங்களும் கிளம்பியதை அடுத்து கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து பொன்முடி விடுவிக்கப்பட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து அவர் வருத்தம் தெரிவித்திருந்தார். மன்னிப்பு கேட்டதாக, அறிக்கை மூலமாக மன்னிப்பு கேட்டதாக செய்திகள் எல்லாம் வெளியாகி இருந்தது. ஆனாலும் விடமாட்டோம், நாங்கள் மன்னிப்பு கேட்டால் மன்னித்து விடக்கூடிய அளவிற்கு சாதாரண பேச்செல்லாம் இவர் பேசலை. ஒரு மூத்த அமைச்சராக இருந்துவிட்டு அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்செல்லாம் அது எதன் பொருட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனடியாக அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என்கிற கருத்துகள் தொடர்ச்சியாக எழும்பியது. அது மட்டுமல்லாமல் வழக்கு பதிவு செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என்கிற கருத்துக்கள் எல்லாம் கிளம்பிய வண்ணமே இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் ஏற்கனவே நீதிமன்றம் இந்த விவகாரத்தை தாமாக முன்வந்து எடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கடந்த வாரமே சில கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்திருந்தார். பொன்முடியுடைய இந்த பேச்சை கடுமையாக கண்டித்ததோடு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி வருகிற 23ஆம் தேதி அடுத்த விசாரணை வருவதற்கு முன்பு தமிழக அரசு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை என்றால் டிஜிபி மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்யப்படும் என்றெல்லாம் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் 23ஆம் தேதி மறுபடியும் இந்த விவகாரம் குறித்த விசாரணை நீதிமன்றத்தில் வந்தது. ஏற்கனவே தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். பொன்முடி மீது நடவடிக்கை எடுப்பதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. பொன்முடி பேசிய பேச்சு என்பது உள்ளரங்கில் தான் அவர் பேசினார். உள்ளரங்கில் பேசிய பேச்சுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டுமல்லாமல் அவருடைய முழுமையான பேச்சு வெளியிடப்படவில்லை. அவர் பேசிய பேச்சில் ஒரு பகுதியை மட்டும் வெட்டி ஒட்டி பரப்பியிருக்கிறார்கள். அதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க தேவையில்லை என்கிற வாதங்களை தமிழக அரசு முன்வைக்கிறாங்க. இந்த வாதங்களை கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உள்ளரங்கில் பேசினார் என்பதற்காக மனதில் பட்டதையெல்லாம் பேச முடியாது. நீங்கள் உள்ளரங்கா இருக்கட்டு, வெளியரங்கா இருக்கட்டு, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தோன்றிய கருத்துக்களை எல்லாம் பேச முடியாது என்கிற கருத்தை நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சைவம் வைணவம் போன்ற சமயங்களை எல்லாம் விலை மாதுவின் செயலோடு ஒப்பிட்டு பேசுவது என்பது எந்த வகையிலும் ஏற்க முடியாத ஒரு கருத்து. விபூதி அணிவது, பட்டை அணிவது, நாமம் இடுவது என்பது சைவத்தையும் வைணவத்தையும் பின்பற்றும் மக்களுடைய மதம் சார்ந்த நம்பிக்கை. அவர்களுடைய நம்பிக்கையை எடுத்து சென்று ஒரு விலை மாதுவின் செயலோடு ஒப்பிட்டு ஒரு அமைச்சர் பேசுவதென்றால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அமைச்சராக இருக்கிறார் அல்லது காவல்துறையில் பணியில் இருக்கிறார் என்பதற்காக ஒருவர் எந்த கருத்தை வேண்டுமானாலும் பேசிவிடலாம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ரொம்ப முக்கியமான கருத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அமைச்சராக இருந்தால் என்ன வேணாலும் பேசலாமா என்கிற கருத்து. இந்த திமிரில் தான் பொன்முடி போன்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பொன்முடியாக இருக்கட்டும், அமைச்சர் துரைமுருகனாக இருக்கட்டும், இன்னும் திமுகவுடைய அமைச்சர்கள் தொடர்ந்து அவருடைய திமிர் பேச்சுகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் வரோம், அது குறித்து பேசி வருகிறோம் இல்லையா. அவர்கள் இந்த அளவுக்கு இறங்கி பேசுவதற்கு காரணம் என்னன்னா, நம்ம அமைச்சராக இருக்கிறோம், அரசே நம்முடைய அரசு தான், நாம் ஆளுங்கட்சியாக இருக்கிறோம், நம்மை மீறி யார் வருவது இங்கே, நம்ம மீது நடவடிக்கை எடுப்பது யாரு? நம்முடைய அரசு தான் இருக்காது. அப்போ யார் நடவடிக்கை எடுப்பது? என்ன வேணாலும் நம்ம பேசிடலாம் என்கிற அந்த திமிர், அதிகார திமிர், நான் அமைச்சர், நான் என்ன வேணாலும் பேசுவேன் என்கிற திமிர் இருக்குது இல்லையா, அந்த திமிர் உடைத்து நொறுக்கப்பட்டால்தான் இது போன்ற நபர்கள் மட்டுமல்லாமல் இனி அமைச்சராக வரக்கூடிய நபர்களும் பொறுமையாக பேசுவார்கள், பக்குவத்தோடு பேசுவார்கள், அச்சத்தோடு பேசுவார்கள். அவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும். நாம் யாராக இருந்தாலும் தவறாக பேசினால் நம்ம மீது நடவடிக்கை எடுப்பார்கள் என்கிற அச்சம் வரும் என்று நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இப்போது நீதிமன்றம் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறது. அமைச்சராக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருங்க, அவர் பேசிய பேச்சை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதிமன்றத்துடைய இந்த கருத்து வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது. அது மட்டுமல்லாமல் இன்னும் சில செய்திகளை நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, காவல்துறை பொன்முடி மீது ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இன்னும் இருக்கிறீர்கள் என்கிற கேள்வியை காவல்துறையை நோக்கி எழுப்பியிருக்கிறார்கள். காவல்துறை இந்நேரம் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும், ஆனால் இதுவரை காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது துரதிருஷ்டவசமானது. பொன்முடியின் பேச்சு மத ரீதியான பாகுபாட்டை உண்டு பண்ணக்கூடிய பேச்சாக இருக்கிறது. இது ஒரு மத மோதலை ஏற்படுத்தக்கூடிய பேச்சுங்க. பொன்முடியின் பேச்சு கிட்டத்தட்ட ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்சு என்று சொல்லலாம். வலதுசாரி அமைப்புகளை சார்ந்தவர்கள் மதம் சார்ந்த பேச்சுகளை எல்லாம் பேசுகிற போது
கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பும். குறிப்பாக திமுகவை சார்ந்தவர்கள் கடும் எதிர்வினைகளை ஆற்றுவார்கள். திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் கடும் எதிர்வினைகளை எல்லாம் ஆற்றுவார்கள். உடனடியாக அவர்களை கைது செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாமும் அந்த கருத்தை தான் சொல்லுவோம். எல்லோருமே பரவலாக தமிழ்நாட்டு மக்கள் மத ரீதியான மோதல்களை ஏற்படுத்தக்கூடிய பேச்சுகள் யார் அதை பேசினாலும் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிப்பார்கள். இப்போ ஒரு அமைச்சரே அப்படிப்பட்ட பேச்சை பேசியிருக்கிறார் என்றால் இந்த திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் கண்டித்தார்கள்? முதலில் இதை தமிழ்நாட்டில் தங்களை முற்போக்காளர்கள், எழுத்தாளர்கள், நாங்கள் நடுநிலையாளர்கள், பகுத்தறிவாளர்கள் என்றெல்லாம் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், நடுநிலையான நபர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் பொன்முடியின் பேச்சை கண்டித்தார்கள் என்கிற பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. உண்மையிலே இந்த வழக்கை நீதிமன்றம் இதில் கவனம் செலுத்தாமல் விட்டிருந்தது என்றால் இந்நேரம் இந்த பேச்சை எல்லோரும் மறந்து போயிருப்பார்கள். பொன்முடியும் அதை கடந்து போயிருப்பார், திமுக அரசும் அதை கடந்து போயிருக்கும். இப்போ நீதிமன்றம் இந்த கேள்விகளை எல்லாம் எழுப்பிய காரணத்தால் திமுகவுக்கு கடுமையான ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால் பொன்முடி மீது கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கட்சியினரே அவருடைய பேச்சை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது கட்சியே ஏற்றுக்கொள்ளலைங்க, அவருடைய பேச்சை சரியில்லை என்று சொல்லி கட்சியே ஒத்துக்கொண்டு விட்டது. பொன்முடியும் அது தவறு என்று ஒத்துக்கொண்டு விட்டார். ஆனாலும் ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. ஏன் எடுக்கல காவல்துறை? காவல்துறை என்ன அழுத்தம்? காவல்துறை ஒரு தனித்த அமைப்பு தானே. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் காவல்துறை இருந்தாலும் காவல்துறை ஒரு தனித்த அமைப்பு தானே. காவல்துறை ஏன் இந்த பாகுபாடுகளை எல்லாம் பார்க்கிறது? இதுவே மற்ற கட்சியை சார்ந்த யாராவது ஒரு நபர் இது போன்ற பேச்சை பேசியிருந்தார் என்றால் இந்நேரம் உள்ளே இருந்திருப்பாருங்க. வழக்கு பதிவு செய்து தனிப்படை எல்லாம் அமைத்து கைது செய்து சிறையில் அடைத்திருப்பார்கள். இவர்கள் எத்தனை பேரை அடைத்தார்கள்? இவர்கள் பேச்சுக்கு தானே பலரை அடைத்தார்கள், சிறையில் அடைத்தார்கள். இவர்கள் கடந்த 4 ஆண்டு காலத்தில் எத்தனையோ நபர்களை சிறையில் அடைத்தார்கள். அப்போ ஏன் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்கல? காவல்துறைக்கு என்ன அழுத்தம்? காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் இல்லையா? நடவடிக்கை காவல்துறை எடுத்திருந்தால் இன்றைக்கு நீதிமன்றத்தில் இப்படி அவமானப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது இல்லையா? தமிழக அரசும் அதே போன்று நடவடிக்கை எடுத்திருக்கணும். இப்போ நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் அரசு அசிங்கப்பட்டு இருக்குங்க நீதிமன்றத்தில் போய். இந்த வழக்கில் மட்டுமல்ல, தொடர்ந்து ஒவ்வொரு வழக்கிலும் நீங்க பாருங்க, அந்த டாஸ்மாக் வழக்கிலும் இதே போன்றுதான் நீதிமன்றத்தில் தமிழக அரசு அவமானப்பட்டிருக்கிறது, அசிங்கப்பட்டிருக்கிறது. இப்போ அடுத்த வழக்கிலும் அசிங்கப்பட்டிருக்கு. இந்த விசாரணையின் போது நீதிபதிகள் பேசுறப்போ இது போன்ற வழக்குகள் குறித்து உச்சநீதிமன்றம் அளித்த சில உத்தரவுகள், தீர்ப்புகள் எல்லாவற்றையும் சுட்டி காட்டி அவங்க பேசுறாங்க. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை காவல்துறை அமல்படுத்தவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டையும் நீதிமன்றம் காவல்துறை மீது வைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பொன்முடி மீது இன்னொரு விமர்சனத்தையும் நீதிமன்றம் வைத்திருக்கிறது. பொன்முடி ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கில் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர். அவர் மேல்முறையீட்டுக்கு சென்று இடைக்கால தடை வாங்கியிருக்கிறார். அவருக்கு வழங்கப்பட்ட அந்த சிறை தண்டனைக்கு இடைக்கால தடை, அந்த தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். விடுதலையாகல அவர். அந்த வழக்கு எப்போது வேண்டுமானாலும் வரலாம். அப்போ அவர் என்னுடைய உடல்நலன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை என்று சொல்லி சில காரணங்கள் எல்லாம் சொல்லி நிவாரணத்தை பெற்று தான் வெளியே இருக்கிறார். அப்போ அப்படி நீதிமன்றத்தினுடைய நிவாரணத்தை பெற்று வெளியே இருக்கக்கூடிய நபர் இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவது என்பது ஏற்க முடியாது என்கிற கருத்தையும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதெல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இறுதியாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விவகாரம் தொடர்பாக தாமாக முன் வந்து வழக்கை விசாரணைக்கு எடுக்க வேண்டும். பதிவுத்துறை இந்த வழக்கை தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்கிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த சிக்கல் திமுக அரசினுடைய கைகளை தாண்டி சென்று விட்டது, நீதிமன்றத்தினுடைய கைகளுக்கு சென்று விட்டது. இதைத்தான் எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். எல்லோரும் எதிர்பார்த்தது இதுதான். இந்த வழக்கை நீதிமன்றம் தாமாக முன் வந்து விசாரணைக்கு எடுக்கவில்லை என்றால் பொன்முடி தப்பி விடுவார். இந்த வழக்கு மட்டும் இல்லை, சொத்து குவிப்பு வழக்காக இருக்கட்டும், திமுக அமைச்சர்களுடைய மற்ற வழக்குகளாக இருக்கட்டும், எந்த வழக்காக இருந்தாலும் மக்களுக்கு இந்த அரசின் மீது, காவல்துறை மீதெல்லாம் நம்பிக்கையை போய் ரொம்ப நாள் ஆகிவிட்டது. நீதிமன்றம் இருக்கிறது, நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தால் அங்கே நீதி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீதி என்றால் பொன்முடிக்கு இல்லை, மக்களுக்கு. இவர்கள் தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லை அரசு தண்டிக்கும், காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்றால் அது ஒரு காலமும் நடக்காது. இல்லை ஆட்சி மாறினால் கூட அது நடக்காது. எந்த ஆட்சி வந்தாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். இவர்கள் ஆட்சிக்கு வருகிற போது அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்வார்கள், ஆனால் எடுக்க மாட்டார்கள். அவர்கள் ஆட்சிக்கு வருகிற போது இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்வார்கள், ஆனால் எடுக்க மாட்டார்கள். எங்கே எடுக்கப்படும் என்றால் நீதிமன்றத்தின் மூலமாக மட்டும்தான் எடுக்கப்படும் என்று மக்களுடைய நம்பிக்கை இருக்கிறது இல்லையா? அந்த நம்பிக்கையை நீதிமன்றம் காப்பாற்றும் வகையில் இன்றைக்கு நடந்திருக்கிறது.
பொன்முடி மீது அடுத்தடுத்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கிறது, அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படுவாரா என்கிற ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. இப்போ அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் முதலில் அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும். இது போன்ற ஒரு பேச்சை பேசக்கூடிய நபர், இந்த அளவிற்கு ஆபாசமாக கொச்சையாக பேசக்கூடிய ஒரு நபர், அதிலும் அவர் புதிதாக அரசியலுக்கு வரக்கூடிய நபர் இல்லை, வயது முதிர்ந்த ஒரு மூத்த அரசியல்வாதி, பக்குவப்பட்ட ஒரு வயதை அடைந்த ஒரு நபர். அப்போ அவர் இப்படி பேசுகிறார் என்றால் தெரியாமல் பேசியது இல்லை, தெரிந்தே பேசியது, திமிரில் பேசியது, தெனாவட்டில் பேசியது. நான் தானே, யார் என் மேலே நடவடிக்கை எடுப்பா பார்ப்போம் என்கிற திமிர். அந்த திமிரை அடக்கும் விதத்தில் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு வந்திருக்கிறது. உயர்நீதிமன்றம் மிக துணிச்சலான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடிய மாண்புமிகு நீதியரசர்களுக்கு நம்முடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பொன்முடி மட்டுமல்ல, இதுபோன்ற ஆபாச பேச்சுகளை தொடர்ந்து திமுகவினுடைய பல அமைச்சர்களும் பேசி வருகிறார்கள். அவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கருத்தாக இருக்கிறது. பார்ப்போம் பொன்முடியுடைய வழக்கில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.